கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் அற்புதமாய் எங்களோட கூட சேர்ந்து ஜெபிக்க, வார்த்தையை மெடிடேட் பண்ண, தியானிக்க வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இரட்சகரும் அருமையான இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். அற்புதமான ஜெபமே ஜெயம் நிகழ்ச்சிக்கு கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. இந்த நூற்றுக்கணக்கான எபிசோட்ஸ் நாம் தாண்டி சென்று கொண்டிருக்கிறதுக்கு ஒரே காரணம் கர்த்தருடைய கிருபை. இதை பார்க்கிற உங்களுடைய அற்புதமான ஜெபங்களும் நீங்கள் எங்களுக்கு தருகிற உற்சாகம் ரொம்ப முக்கியம். நீங்கள் உங்களுடைய ஃபீட்பேக்ஸ், உங்களுடைய டெஸ்டிமனிஸ், நீங்கள் இதை பார்க்கிறீர்கள் என்பதே எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தருகிறது. இந்த நாள் நம்ம ஜெபித்து ஆரம்பிப்போம். கர்த்தர் நமக்கு மிகப்பெரிய விதத்தில் உதவி செய்வாராக. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை என்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டா இருக்கிற நம்பிக்கை என்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டா இருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோழ்ந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். ஆமேன். பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீ நல்லவரும் நன்மைகளை செய்கிறவருமா இருக்கிறீரே. பிதாவே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். எங்களை உம்முடைய பிள்ளைகளாக, நீதிமான்களாக, உடைய ஒரே பேரான குமாரனுடைய ரத்தத்தினால மாற்றினீரே. உமக்கு நன்றி அப்பா. கோடி ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்காக ஆண்டவரே உடைய ஒரே பேரான குமாரனே கொடுத்தீரே. உமக்கு நன்றி. அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் மறலாதிருப்பது எப்படி என்று சொல்லி இருக்கிறீரே. இந்த வார்த்தையின்படி கேட்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். எங்களை பலப்படுத்துவீராக, உற்சாகப்படுத்துவீராக. அன்றென்று எங்களோட வாழ்க்கையில வருகிற சோதனைகளையும் போராட்டங்களையும் ஜெயிக்க உதவி செய்வீராக, ஜெயமெடுக்க உதவி செய்வீராக. பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் வரவேற்கிறோம். எங்களை நிரப்புவீராக. உடைய பிரசன்னத்தினால பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. ஆண்டவரை ஜெப கொடுகளை ஆண்டவரை உடைய பிரசன்னம் ஆண்டவரை உண்டாகட்டும். உடைய வழிநடத்துதல் உண்டாகட்டும். வார்த்தை கொண்டு எங்களோடு பேசுவீராக. ஆண்டவரே, வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதற்கு நாங்கள் கீழ்ப்படியே எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் உதவி செய்வீராக, தொடர்ந்து வழிநடத்துவீராக. இயேசு நாமத்தாலே ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். வண்டர்ஃபுல் பீப்புள், we love you so much. தொடர்ந்து இணைந்திருங்கள், தொடர்ந்து ஜெபிப்போம், தொடர்ந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. விசேஷமாக உங்களை கர்த்தர் ரொம்ப நேசிக்கிறார், நான் ரொம்ப விசுவாசிக்கிறேன். அதனால தான் இந்த நல்ல சத்தியங்கள் உங்களை சேரும்படிக்கு கர்த்தர் அற்புதமான இவ்வளோ செட்டப், இவ்வளோ காரியங்களை கர்த்தர் செய்கிறாருன்னா நான் ரொம்ப விசுவாசிக்கிற கர்த்தர் உங்களை விரும்புகிறார், எங்களை ரொம்ப விரும்புகிறாரு. நம்ம மேலே அவருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. சங்கீதம் 112 தியானித்து வருகிறோம். சேர்ந்து சொல்லுவோம், அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சந்ததி பூமியில் பலத்திற்கும் செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். செம்மையானவளுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனா இருக்கும். அவன் இருதயம் உறுதியா இருக்கும். அவன் தன் சத்துருக்களில் சரிக்கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். துன்மார்க்கன் அதை கண்டு மனம் அடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான். துன்மார்க்குடைய ஆசை அழியும். அல்லேலூயா. பாருங்க, வெகு சில சங்கீதங்கள் தான் அல்லேலூயா என்று ஆரம்பிக்கும். 113 கூட பார்த்தீங்கன்னா அல்லேலூயான்னு ஆரம்பிக்கும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏன்? கர்த்தருடைய வார்த்தை நல்வார்த்தை. கர்த்தர் தன்னுடைய மக்களுக்கு வைத்திருக்கிற திட்டம் நல்ல திட்டம். அதனால் எரேமியா 29:11 பார்க்கிறோம், உன்னை குறித்து நான் வைத்திருக்கிற திட்டங்களை நான் அறிவேன், எதிர்பார்த்திருக்கும் முடிவை உனக்கு கொடுக்கும்படிக்கு. இப்போ அவங்களுக்கு
இவங்களுடைய எதிர்பார்ப்பு அன்றைக்கி எரேமியா காலத்தில் அவங்களுக்கு இருந்த எதிர்பார்ப்பு, திரும்பி எருசலேமுக்கு எப்போ வருவோம், திரும்பி எருசலேம் எப்போ கட்டப்படும். நீங்கள் நமக்கு இருக்குல்ல, ஆண்டவரே நான் எப்போ என் வாழ்க்கையில் கடன்லேருந்து வெளியே வருவேன், எப்போ நான் சுகமாவேன், எப்போ என் வாழ்க்கையில் ஒரு நல்ல காரியம் நடக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவே உனக்கு கொடுக்கும்படிக்கு உண்மையில் நான் வைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல. கர்த்தர் செய்கிறாரே தீமையானதோ நடந்து போயிருமோ? கிடையவே கிடையாதுங்க. நல்ல கர்த்தர், நல்ல தகப்பன், நன்மைகளை மட்டுமே கொடுக்க அறிந்திருக்கிறவர், ஒரு நாள் உங்களை கைவிடாதவர், ஒரு நாள் உங்களை விட்டு விலகாதவர், ஒரு நாள் உங்களை தண்டிக்காதவர், உங்க மேலே என் மேலே ரொம்ப இரக்கமாக இருக்கிறவர், கைவிடவே மாட்டார். சொல்றாரு, அவைகள் தீமைக்கல்ல நன்மையான திட்டங்கள், செழிக்க வைக்கிற திட்டங்கள்னு போட்டிருக்கு மூல பாஷையில், எபிரேய மொழியில். இதெல்லாம் நாம் தியானித்து மனதை புதுப்பித்துக் கொள்ளணும். ஏனென்றால் இந்த வார்த்தைகள் நமக்கு ஆறுதலை தருது. ஏனென்றால் சூழ்நிலைகள் பாருங்கள், நாங்கள் கல்யாணம் திருமணமாகி 10 வருடங்கள் சேர்ந்து நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிறோம், ஊழியர் செய்து கொண்டிருக்கிறோம். நிறைய சவால்களை நாங்கள் சந்தித்தாலும் எங்களுக்கு கடவுளுடைய வார்த்தையை தவிர வேறு ஆறுதலே கிடையாது. உண்மைதானப்பா? கண்டிப்பாக. சங்கீதா சோர்ந்து போகும்போது கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவேன், நான் சோர்ந்து போகும்போது சங்கீதா கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவாங்க எனக்கு. அதுதான் நமக்கு நம்பிக்கையை தருது. ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக, ஒரு மாதிரி பொறுமையை இழக்கிற நேரத்துலலாம் வார்த்தை தான் நமக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்குது. ஆனால் ரொம்ப 15 நாளில் பார்க்குறோம், இந்த வேத வசனங்கள் இதெல்லாம் நமக்கு ஆறுதலையும் பொறுமையும் கொடுத்து நமக்கு நம்பிக்கையை தந்து நம்பிக்கை உள்ளவர்களாக வைத்திருக்கிறது. நம்பிக்கையை விட்டுட்டோம்னா விசுவாசம் வேலை செய்யாமல் போயிடும். விசுவாசமே நம்பப்படுகிறவர்களுடைய உறுதி. அப்போ நம்பப்படுகிறவைகளின் உறுதியாக இருக்கிறதா இது விசுவாசம். அப்போ நம்ம நம்புறதுக்கே அங்கே ஒன்றும் இல்லை. நம்பிக்கையே இல்லைன்னா அங்கே விசுவாசமே வராது. ஆகவே தான் அவங்களை உற்சாகப்படுத்துறது. இந்த மாதிரியான வார்த்தைகளை படிக்கும் போது நம்பிக்கை கொள்ளணும். அது 112 படிக்கும் போது நம்ம நம்பிக்கை கொள்ளணும். பாருங்க, ஏசாயா 61 பார்க்குற 3வது வசனத்தில் 2வது வசனத்தில் பார்க்கிறோம், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரி கட்டும் நாளை கூறும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யும். யாரு? மேசியாவுடைய வருகை, ரட்சகர் இயேசுடைய வருகை. முதல் வசனத்தில் படிக்கிறோம், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்கள், எஸ், to bring the good news to the poor. சிறுமைப்பட்டவர்கள் போட்டிருக்கு. இன்னும் சரியான மொழிபெயர்ப்பு தரித்திரருக்கு சுவிசேஷம். அதான் வரும். அப்போ இயேசு இந்த பூமியில வராரு, வந்து என்ன சொல்றாரு? கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். முதல் சொல்றதே தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். பாத்தீங்களா? ஒவ்வொரு ஊழியக்காரரும் இப்பதான் இருக்கும், யார் மாதிரி இருக்கும்? இயேசு மாதிரி இருக்கும். ஏன்? இயேசு மேல இருந்த அபிஷேகம் தான் இன்றைக்கு நம்ம மேலே இருக்கு. அது விசுவாசிக்கணும் முதலாவது. அப்போ ஏழைகளை பார்க்கும்போது அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே, கர்த்தருடைய அனுக்கிரகத்தினாலே, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே மேல எழும்பி வர முடியும் என்கிற பெரிய நம்பிக்கை ஊழியக்காரர்களுக்கு முதலாவது இருக்கணும். ஏனென்றால் ஜீசஸ் வந்து பிரசங்கம் பண்ணது யாருக்கு தான் பிரசங்கம் பண்றாரு? தரித்திரருக்கு, சிறுமைப்பட்ட சுவிசேஷத்தை அறிவித்து கர்த்தருடைய அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதல். பாருங்க, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதல், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தல். சொல்றேன் பாருங்க, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலைன்னா உன்னை பிசாசின் பிடி. கரெக்டு தான். அது மட்டுமா? வியாதியில் இருக்கிறது என்னது? அது ஒரு சிறை இருப்பு தானே. எங்க உங்க நகை நீங்க எடுத்து பயன்படுத்த முடியாத விதத்துல அது பேங்க்ல இருப்பது சிறை இருப்பு தானே. உங்களுடைய ஒரு பொருள் அடகுல இருக்கும்போது அது எதுனா, அது என்னது? அது வேற யாரோ அது என்ன பண்ணிருக்கலாம், பிடிச்சி வச்சுக்கிட்டு மாசம் மாசம் இவ்வளவு கட்டு அப்படின்னு ஒரு நிபந்தனையை வைக்கும் போது என்னது? அது சிறை இருப்பு. அடுத்த சொல்றாரு, சிறை இருப்பை திருப்புவேன், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, கட்டுண்டவர்களுக்கு, அதாவது கட்டப்பட்டிருக்கிற, பைண்ட் பண்ணப்பட்டிருக்கிறவர்களுக்கு என்ன நடக்குது பாருங்க, டு ப்ரோக்ளைம் லிபர்ட்டி டு த கேப்டிவ்ஸ் அண்ட் த ஓப்பனிங் ஆஃப் த பிரிசன் டு தோஸ் ஹூ ஆர் பவுண்ட். கட்டப்பட்டிருக்கு. அடகுல இருக்கிற நம்முடைய வீடு கட்டப்பட்டிருக்கு, அடகுல இருக்கிற நகை கட்டப்பட்டிருக்கு, அடகுல இருக்கிற வேற ஏதோ ஒரு பொருள் கட்டப்பட்டிருக்கு. கதை என்ன பண்றாரா? கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும்
சொல்லுங்க, டு ப்ரொக்ளைம் to proclaim. லிபர்ட்டி. ப்ரொக்ளைம்னா எங்க வாயில தான் என்ன பண்ணணும், சொல்ல. அப்போ எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தா, வாயை திறந்து அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன் வாயை திறந்து ஆஸ்தி ஐஸ்வர்யம் என் வீட்டில் இருக்கும் என்று சொல்லும் போது, வாட் ஆர் வி டூயிங்? வி கிரியேட் மிரக்கிள்ஸ். அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜீசஸ் எதுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டாரா? இதை சொல்லுவதற்கு. அந்த அபிஷேகத்தை இப்போ உங்க மேலே என் மேலே இருக்கு. ஏன் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளையும் செய்வான். யோவான் 14:12. இதை விட மேலான பெரிய கிரியைகளையும் செய்வான். புரியுதா உங்களுக்கு? இந்த அபிஷேகம் உங்க மேலே என் மேலே இருக்குங்க. அப்போ எப்படி விசுவாசிக்கணும்? நான் தான் ப்ரொக்ளைம் பண்ணணும், நான் தான் அறிக்கை செய்யணும். அப்படிப்பட்ட ஒரு ப்ரொக்ளமேஷன் தான் சங்கீதம் 112. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்த கடல் பிரியமா இருக்க மனுஷன் பாக்கியவான். ஆஸ்தி ஐஸ்வர்யம் வீட்டில் இருக்கும். இதுக்கு மேல சந்தேகமே இல்லைங்க. சந்தேகமே தேவையில்லைன்ற, வேற எந்த சந்தேகமே தேவையில்லை. நமக்கு கண்டிப்பா நடக்கும். அடுத்தது, கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவ நீதியை சரி கட்டவும் நாளை கூறவும். பாருங்க, எல்லாம் பாருங்க எங்க வருது, சொல்றது. துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனில் துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்கள் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்தத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியினுடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமை கேட்டு நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். பாருங்க, இன்னும் தொடர்ந்து படிக்கிறோம். அவர்கள் நெடுங்காலாய் பாலாய் கிடந்தவர்களை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவர்களை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாக இடிந்து கிடந்த பாலான பட்டல் புதிதாய் கட்டுவார்கள். பாருங்க போகும். அப்ப சங்கீதம் 112 என்ன சம்பந்தம்னா, பாருங்க, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் நம்ம வீட்டில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொருவரும் இதை கூறணும். ஆயத்திலிருந்து என்ன பண்ணணும், சொல்லணும். ஐயோ எல்லாம் போச்சே, இப்படி இருக்கேன்னு உட்கார்ந்து இருந்தோம்னா கடைசி வரைக்கும் அப்படியே இருக்க வேண்டியதுதான். மாறாக பாருங்க, மேசியா இந்த பூமிக்கு வரும்போது மேசியாவுக்கு சாதகமாக தான் இருந்துச்சா? மேசியாவோட மக்கள் எல்லாமே கட்டப்பட்டிருந்தாங்க. மேசியாவோட மக்கள் எல்லாமே துயரத்தில் இருக்கிறாங்க. மேசியாவோட மக்கள் எல்லாமே சாம்பலில் உட்கார்ந்துருக்கிறாங்க, சிறைப்பட்டு போயிருக்கிறான். பிசாசுடைய ஆதிக்கம் அந்த அளவுக்கு இருக்கு. அப்ப இவர் என்ன பண்றாரு, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறாரு. வாங்க எல்லாரும் வாங்க, எல்லாத்துக்கும் புடி, 10 கோடி ரூபா புடி, எல்லாருக்கும் வா, 10 கிலோ தங்கத்தை புடி. ஃபர்ஸ்ட் சுவிசேஷம் அறிவிக்கப்படுது. என்னடே நீ இந்த நிலைமையில இருக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. அப்போ புறஜாதியாராகிய நமக்கு இந்த ஆசீர்வாதம் எப்படி வருது? கலாத்தியர் 3:13-14 முடியாது. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று கிறிஸ்து நமக்காக நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை மீட்டுக் கொண்டார். ஆபிரகாம் கொண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை விசுவாசத்தாலே பெறும்படியாக ஆயிற்று. கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். எதுவுமே தெரியாம இன்னைக்கு மக்கள் செழிப்பு வேணாம், இது வேணாம், அது வேணாம், ஐஸ்வர்யம் வேணாம், நிலம் வேணாம், தங்கம் வேணாம், பொண்ணு கர்த்தர் இதெல்லாம் வைத்திருக்கிறாரு. இதெல்லாம் வைத்திருக்கிறார். இதெல்லாம் விசுவாசித்து கூற நடக்க ஆரம்பிக்கிறது. அதனால தான் பயத்திலேயோ கலக்கத்திலோ பேசுறது எல்லாவற்றையும் நிராகரித்து விட்டு சொல்லணும், கர்த்தாவே உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில் நடக்கட்டும், தீமைக்கல்ல நான் எதிர்பார்த்திருக்கும் முடிவை எனக்கு கொடுக்கும்படி. நான் ஒரு வீடை வாங்கணும்னு நான் விசுவாசிக்கிறேன், ஒரு வீடை கட்டணும்னு விசுவாசிக்கிறேன், ஒரு வீட்டை சுதந்திரிக்கணும் நான் விசுவாசிக்கிறேன். நான் எதிர்பார்த்திருக்கிற முடிவை எனக்கு கொடுக்கும்படி என் மேல் நீர் வைத்திருக்கிற நினைவுகள் அதை நீர் அறிவீர். அது பூமிக்கு வான எவ்வளவு உயரமோ அவ்வளோ பெரிய நினைவுகளை நீர் வைத்திருக்கிறீர். நான் நினைக்கிறதை விட அதிகமாக நீர் செய்வீர். எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிப்பீர். அவர் மேல் நம்மளுடைய நம்பிக்கை வைக்கும் போது நான் சொல்லுகிறேன், நீங்கள் நான் வெட்கப்பட்டு போகவே முடியாது. அதனால் நம்பிக்கையை விட்டுறக்கூடாது, ஆசைப்படாத நிறுத்தக்கூடாது. கர்த்தர் பேரில் வைக்கிற நம்பிக்கையும் கர்த்தருடைய வார்த்தையின் மேல் இருக்கிற ஆசையும் அதை படிக்கிறதுனால் வருகிற விருப்பங்களையும் நாம் செயல்படுத்தி கொண்டே இருக்கணும். கண்டிப்பாக வெற்றி பெற போது உறுதி. தொடர்ந்து பார்ப்போம், தொடர்ந்து தியானிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இவ்வளவு ஜெபம் பண்ணுவோம். பிதாவே நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். நீ நல்ல ஒரு நன்மை செய்கிற மாதிரி இருக்கிறீரே, உங்களுக்கு கோடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களுக்கு உதவி செய்யுங்க, தொடர்ந்து எங்களை பலப்படுத்துங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனும், இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விடுவிக்கப்படுவார்களாக என்று நானும் சங்கீதாவும் கூறுகிறோம். விடுவிக்கப்படுவீர்கள். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று நாங்கள் கூறுகிறோம். நீங்கள் செழிப்பீர்கள் என்று நாங்கள் கூறுகிறோம். கர்த்தர் உங்கள் மேல் அனுக்கிரகமாக இருக்கிறார் என்று நாங்கள் கூறுகிறோம். நீங்கள் கர்த்தரால் ஆஸ்வதிக்கப்பட்ட ஜனம், நீங்கள் கீழாயல்ல மேலாயிருப்பீர்கள், வாளாயல்ல தலையாயிருப்பீர்கள் என்று நாங்கள் உங்கள் மேல் ஜீவனை கூறுகிறோம். நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் என்று கூறுகிறோம்.
விடுவிக்கப்படுவீர்கள் என்று கூறுகிறோம். ஆமென். கர்த்தரே உங்களுக்கு உதவி செய்வார் என்று நாங்கள் கூறுகிறோம். ஆமென். உங்களை பலப்படுத்துகிற இயேசுவால் எல்லாவற்றையும் செய்ய உங்களால் முடியும் என்று கூறுகிறோம். நீங்கள் கடனின் பிடியிலிருந்து வெளியே வருவீர்கள் இயேசுவின் நாமத்தினால் என்று கூறுகிறோம். ஆமென். சொல்றவங்க நல்லா வருவீங்க இயேசுவின் நாமத்தினால். இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தினால கேட்கிறோம். கேட்கிறோம் பிதாவே. வியாதியோடு பார்த்து கொண்டிருக்கள் குணமாவார்களாக. ஆமென். பலவீனத்தோடு இருக்கிறவர்கள் சுகமாவார்களாக. சுகமாவார்களாக. கர்த்தருடைய அனுக்கிரகம் அவளை வாழ வைக்கட்டும். ஆமென். ஆஸ்தி ஐஸ்வர்யம் வீட்டில் இருக்கட்டும். ஆமென். இது வருகிறீர், அது கடைசி நாட்களாக இருக்கிறது, அதை நம்புகிறோம் கர்த்தாவே. நம்புகிறோம். இது வரும்போது எங்களை உம்முடைய ரத்தத்தின் புண்ணியத்தினாலே மாசற்றவர்களாய் நீர் உம்முடைய ரத்தத்தால கழுவின அந்த உம்முடைய பாக்கியத்தினாலே எங்களை கொண்டு செல்வீர் என்று விசுவாசிக்கிறோம். ஆமென். அது வரைக்கும் இந்த பூமியில் வெற்றிகரமாய் வாழ்வோம் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆமென். நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம், ஆகையால் பேசுகிறோம். பேசுகிறோம். கடன் எல்லாம் மறையட்டும், ஆமென். துன்பெல்லாம் மறையட்டும், துயரெல்லாம் மறையட்டும், ஆமென். வியாதிப்பட்டவர்களுக்கு சுகமாகட்டும், திருமணமாகட்டும், குழந்தைகள் பிறக்கட்டும். கர்த்தாவே உம்முடைய தயவினாலே கடன் பிடிலிருந்து வெளியே வரட்டும். ஆமென். அன்றைய அடகுல இருக்கிற நகையெல்லாம் திருப்பப்படட்டும், அடகுல இருக்கிற வீடெல்லாம் திருப்பப்படட்டும். ஆமென். கர்த்தாவே ஏலத்து வரைக்கும் போயிருக்கிற நகைகளும் நிலங்களும் வீடுகள் எல்லாம் திருப்பப்படட்டும். ஆமென். கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. உதவி செய்யுங்கப்பா. உங்க நாமத்தின் மகிமைக்காக உதவி செய்யுங்க. இயேசு ராஜாவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you people, love you so much. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்கிறவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் கிருபையாக கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்கள் சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசு சிலுவையில் சாபமான அப்படினால் உங்கள் மேலும் உங்கள் சந்ததியின் மேல் வந்து பலிப்பதாக. ஆமென். ஆமென். God bless you people, love you so much. நல்லா வேத வாசிங்க, செபிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நிறைய பேருக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க, நிறைய பேருக்கு இதை அனுப்புங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க. அப்போது அந்த வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சேரும். நாம் எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஆமென். God bless you people, love you so much.